இந்த டாய்லெட் கட்டும்போது ஃபோன் பண்ணி ரொம்ப தயக்கம், ரொம்ப வெக்கப்படுவா போல. ஏன்னா அவர் சொந்த பணத்தில் சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு போயிட்டு உதவி பண்றாரு. ஸோ கேட்கறதுக்கே ஒரு தயக்கம் அவருக்கு. இல்லைண்ணே ஷீட் போட்டால் வந்து ஒரு 7 லட்ச ரூபா ஆகுது, என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குன்னு, நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்தா நல்லா இருக்கணும். தளம் போடுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். அவர் சொன்னார் தளம் போடுறதுக்கு ஒரு 15 லட்ச ரூபா ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பாலாவுடைய அன்பு எனக்கு பிடிக்கும். எனக்கு உங்களுக்காக கேட்குற அந்த முறை ரொம்ப பிடிக்கும். 15 ரூபா சொன்னேன். சாதாரண காசு 15 லட்ச ரூபாங்கிறது வெறும் பணம். ஆனால் அந்த குழந்தைங்களுடைய அன்பு, அந்த ஆசீர்வாதங்களுடைய அன்பு, அந்த மக்களுடைய அன்புக்கு முன்னாடி இந்த 15 லட்ச ரூபாங்கிறது வெறும் காசு, புரியுதுங்களா? ஸோ காசை வச்சு இப்போ நான் ஹீரோ நடிக்கிறதால 2 இட்லி தான் காலையில் சாப்பிட சொல்கிறாங்க. மதியானம் கொஞ்சம் தான் காய்கறி. பிரியாணி சாப்பிட்லான்னா கூட சாப்பிடக்கூடாது, ரொம்ப வெயிட் போட்டுருங்க, முடியாதுங்க. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சாப்பிடவும் முடியல. தூங்குறது சின்ன இடமா இருக்குது. பெட்டில் படுத்தா கூட தூக்கம் வர மாட்டுது. அது எது புசு புசுன்னு இருக்கு. நம்ம தரையில் படுத்தா நல்லா தூக்கம் வரும். ஸோ எல்லாமே ரொம்ப சின்னது தான். ஆனால் நம்ம தான் வந்து ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு பணத்தை பொத்தி 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 வச்சுக்கிறோம். பணத்தையும் சரிங்க, கிணத்துல இருக்கிற தண்ணியும் சரிங்க, கொடுத்தாதான் போக முடியாத ஒருத்தனை உங்களுக்கெல்லாம் பாத்ரூம் கட்டி கொடுக்கறதுக்காக என்ன படைச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் பண்றேன்னு நினைச்சேன்னா ஆணவம், அடுத்தது பண்ணவே முடியாது. இது சொல்ல வேண்டியது இந்த போதை பொருள், இது எல்லாத்த விட இல்ல. கையில் வச்சுட்டு இருக்க செல்போன் இருக்குல்ல, ரொம்ப வைரஸ். அதை தூக்கி போட்டுட்டுல எங்க அம்மா எனக்கு உதவின்னு சொல்லி கொடுத்ததால தான் இங்க நான் நின்று பண்ணிட்டு இருக்கேன்.